இந்த நாளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த அருமையான காலை நேரத்துக்காக தேவனை துதிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து சொல்வோம். இந்த செய்தியினுடைய தலைப்பு, அதாவது இது ஒரு நாள் செய்தியை போல இருக்காது, இது ஒரு தொடர் செய்தியாக நான் எடுக்க போகிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, கிறிஸ்தவத்தில் நம்முடைய அஸ்திபாரம். கிறிஸ்தவத்தில் இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய அஸ்திபாரம் இது எத்தனை பகுதிகளாக போகும் அப்படின்னு எனக்கு தெரியல. தேவனுக்கு சித்தமானால் ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நான் செய்ய வாஞ்சிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் யாவரும் நமக்கு தெரிந்த பகுதியாகிய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் வசனங்கள் 19 துவங்கி 27 வரைக்கும் யாராவது ஒருவர் சபையிலிருந்து சத்தத்தை உயர்த்தி வாசிக்க சபையார் கவனிக்கும்படியாக கேட்கிறேன். எல்லாரும் எடுத்துருங்க, முதல்ல எல்லாரும் பிள்ளைகள் எல்லாம் எடுத்துருங்க. 7வது அதிகாரம், மத்தேயு 7வது அதிகாரம் வசனம் 19 முதல் 27 முடிய. இந்த பகுதியிலிருந்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். செய்தியுடைய தலைப்பு என்ன சொன்ன? கிறிஸ்துவ வாழ்க்கையின் அஸ்திபாரம். வேற எதுவுமே கிடையாது. இந்த மலை பிரசங்கம் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம். அதில் முதல் வசனம் நம்ம 19வது வசனம் வாசிச்சோம். ஆக்சுவலாக நான் 20லிருந்து தான் எழுதி வச்சிருந்தேன், ஆனால் 19ன்னு சொல்லிட்டேன். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இடத்துல அவர்களுடைய அப்படின்னு சொல்லும்போது யாரோ ஒருத்தரை குறித்து பேசுகிறார் இல்லைங்களா? யாரோ ஒருத்தர். அப்போ அந்த அவர்கள் யாருன்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி சில வசனங்களை வாசித்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும். கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து ஆண்டவர் எழுதுகிறார். நீங்கள் ஒவ்வொரு பகுதியும் பார்க்கும்போது 2 வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல், கேட்டுக்கு போகிற வாசல், 2 மரம், நல்ல மரம் கெட்ட மரம், 2 கனி வரும், நல்ல கனி கெட்ட கனி, அப்புறம் 2 வீடு, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு. இது போக ஒன்று சொல்லாமல் மறைந்திருக்கிறது இருக்குதுன்னா 2 தீர்க்கதரிசிகள். ஒன்று கள்ள தீர்க்கதரிசி, அது எழுதப்பட்டிருக்கு. அப்போ இன்னொருத்தன் யாரு? நல்ல தீர்க்கதரிசி. ஸோ இதை குறித்து தான் ஆண்டவர் பேசிட்டு, இந்த காரியங்களை பேசிட்டு பாருங்க. இது எங்கே ஆண்டவர் துவங்குறாருன்னா, இந்த மலை பிரசங்கத்தை மத்தேயு 5வது அதிகாரத்தில் துவங்குகிறார். சீஷர்கள் எல்லாம் கூடியிருக்கும் பொழுது அவர்களை பார்த்து பேசுகிறதான ஒரு காரியம். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இந்த மலை பிரசங்கம் பி ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். பி ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்னா என்ன? நம்முடைய பண்புகள்னு சொல்லுவாங்க. பண்புகள், குணநலங்கள். இப்போ ஐ திங்க் இப்போலாம் வந்து ஸ்கூலில் இந்த ரிப்போர்ட் கார்டில் ஒரு காலமே இருக்குது ஆட்டிடியூடுன்னு நினைக்கிறேன்ல. ஆட்டிடியூட்னு ஒரு காலமே இருக்குது. அப்போது ஒரு உலக பிரகாரமான ஒரு பள்ளியில் கூட அந்த பண்புகள், அவங்க பண்புகள் எவ்வளோ முக்கியம். ஆட்டிடியூட் சரியில்லை, படிக்க முடியலனா கூட படிக்க வச்சிடலாம், வேறு என்ன வேணால் செஞ்சிடலாம். ஆனால் ஆட்டிடியூட் சரியில்லை அப்படின்னா அவங்கள எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஒரு ஸ்கூல் கூட அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கும். அப்போ பாருங்கள், தேவன் தன்னுடைய பிரசங்கத்தை முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவர் முதல்ல பேசுகிற காரியம் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட பண்புகளை குறித்து அவர் பேசிக்கொண்டே வருகிறார். வந்துட்டு அதோடைய கன்க்ளூஷன் தான் இந்த 7வது அதிகாரம் சொல்றார். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முன்னாடி ஒரு வசனம் சொல்லுது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்போ இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெறும் தீர்க்கதரிசிகளை குறித்து மாத்திரம் இந்த காரியத்தை சொல்லலை. இந்த வார்த்தையின்படி வாழுகிற, இயேசுவை விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதர்களையும் பார்த்து சொல்றாரு, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் முடிவு இதனாலே அறியப்படும். அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட கனிகள் உள்ளவர்களாக நாம் இருந்தோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு அமைய போகுது. மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, அவருடைய பண்புகள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பேசுகிற ஒவ்வொரு பண்புகளையும் அவர் வாழ்ந்திருக்கிறார். அவைகள் தேவனுடைய பண்புகளாக இருக்கிறது. அதை ஆண்டவர் இப்போ என்ன சொல்றாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பண்புகள் ரொம்ப அவசியம் என்று சொல்லி அவர் வலியுறுத்துகிறதை நாங்கள் பார்க்க முடியும். பாருங்க, அது தொடர்ந்து நீங்க வாசிங்கன்னா, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். சரி, ஒரு சின்ன கேள்வி இல்லையா? கனி கொடுப்பது என்றால் என்ன? வேற ஒண்ணுமே இல்லை. அவருடைய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த கனின்றது வேற என்ன கிடையாது, நம்முடைய குணங்கள், நம்முடைய சுபாவங்களை வெளியே இருக்கிறவங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அதாவது
கனி அப்படின்றது மற்ற காரியங்கள் எல்லாம் இப்போ ஆவிக்குரிய வரங்கள்னு எடுத்துக்கிட்டா கூட இல்லை, சில வரங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். உதாரணமாக அந்நிய பாஷை அப்படின்னு எடுத்துக்கிட்டா. ஆனால் கனியை பொறுத்த வரைக்கும் அது எதற்காக ஆண்டவர் அது நமக்குள்ளே எதிர்பார்க்கறன்னா மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரத்தின் கனிகள் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் போல கிறிஸ்துவ வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் காணப்படும்படியாக. இல்லை, அப்போ கனி கொடுப்பதனால் என்ன? வசனத்தின்படி வாழ்வது. பாருங்க, அப்ப இந்த இடத்துல ஒரு 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 கூட்டத்தை பற்றி பேசுறாரு. என்ன கூட்டம் அப்படின்னா இல்லையா, வாசிக்கலாம். 22வது வசனத்தை வாசிங்க சத்தமா, யாராவது ஒருவர். 22. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அதாவது வேதத்தில் நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது வேத வல்லுநர்கள் மாத்திரம் இல்லை, அதை வந்து சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா அதோடைய கான்டெக்ஸ்ட் அப்படின்வாங்க. நடுவில் திடீர்னு ஒரு வசனத்தை எடுத்து அதுக்கு நம்ம அர்த்தம் காண்பிக்க முடியாது. அது என்ன, எந்த பின்னணியில் சொல்லப்படுகிறது, ஏன் சொல்லப்படுகிறது, எதனால் சொல்லப்படுகிறது. ஒரு உதாரணமாக நான் சொன்னேன் அப்படின்னா, பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. ஆக்சுவலாக நிறைய நேரத்தில், அதாவது வசனத்தினுடைய மிகப்பெரிய மேன்மை என்னன்னா, சில நேரத்தில் நம்ம அறியாம அது அவுட் ஆஃப் கான்டெக்ட் எடுக்கும் பொழுது அது நமக்குள்ள கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அதனுடைய உண்மை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டு. அப்போ நம்ம அதுக்கு எப்படி எடுக்கணும்னா, எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில் என்ன டாஸ்க்கு நான் செஞ்சாலும் என்னை பலப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர் மூலமாக எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு நம்ம பொதுவாக யோசிப்போம். அது தவறில்லை. ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஐ கேன், ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஐ கேன் ப்ரிவைல் இன் ஆல் திங்ஸ் அப்படின்னா என்ன? அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவார்னா, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், எந்த சூழ்நிலையிலையும். அதுக்கும் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனேன்னா என்ன தெரியுமா, பிலிப்பியரில் அவங்க அந்த ஜனங்க பவுலுக்கு காரியங்களையும் கிஃப்ட்டுகளையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. அதுக்கு அவர் மறுபடியும் அவர் ரிப்ளை பண்ணுறாரு. ரிப்ளை பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, உங்களுடைய காணிக்கையை கொடுத்ததுனால நான் வாழல, எல்லா சூழ்நிலைக்கும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எந்த சூழ்நிலையும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் இவ்வளவும் நான் சொல்கிறேன்னா இது என்னுடைய பலன் கிடையாது. இப்படி நான் வாழ்வதற்கு என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து, அவருடைய பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதே போல இந்த இடத்துல திடீர்னு ஆண்டவர் வந்து ஒரு தீர்க்கதரிசிகளை குறித்து பேசுறாரு. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. அப்போ இதனுடைய பின்னணி என்ன, இங்க யாரை குறித்து ஆண்டவர் குறிப்பிட்டு பேசுகிறார் அப்படின்னு பார்த்தா அந்த கான்டெக்ஸ்ட்ல நமக்கு நல்லாவே புரியும். பாத்தீங்கன்னா இல்லையா, நம்ம வாசிச்ச பாருங்களேன், உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உங்களுடைய நாமத்தினால வியாதிகளை சுகமாக்கினோம். அப்போ இந்த அவங்க சொல்லுகிறது எதையுமே வந்து ஆண்டவர் டினை பண்ணல, இல்லைன்னு சொல்லலை, அப்படிலாம் நடக்கலைன்னு சொல்லலை. அப்போ செய்திருக்கிறாங்களா? அப்போ பாருங்க, இந்த இந்த பகுதியை மாத்திரம் வாசிக்கும் பொழுது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தக்கம் என்ன அப்படின்னா, இவர்கள் மிகவும் ஆவிக்குரிய ஜனங்களை போல காணப்படுகிற ஒரு ஜனங்கள். ஏன் பயங்கரமான ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க, உங்களை மாதிரி என்ன மாதிரி இல்லை. இயேசுவின் நாமத்தினால பிசாசை துரத்துறாங்க, நாமத்தினால தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, நாமத்தினால அற்புத அடையாளங்கள் செய்யறாங்க, வியாதிகளை சுகமாக்குற பயங்கரமான வல்லமையான கிரியைகளை செய்திருக்கிறாங்க. அப்போ எப்படி சொல்லலாம் இல்லையா, இன்னைக்கு இந்த உலகம் இல்லை நம்ம கூட சில நேரத்தில் ஆவிக்குரியவர்கள் அப்படின்னா எப்படி பார்க்குறோம், அவங்களுடைய கனிகளினாலே பார்க்குறோம், அவங்களுக்குள்ள எவ்வளோ பொறுமை இருக்குது, அவங்க எவ்வளோ சத்தியத்தை பேசுகிறாங்க நான் பார்க்குறோம். ஹானஸ்டாக சொல்லணும்னால நான் கூட இல்லை, சிலரை பார்க்கும்பொழுது எப்படி அவங்களை குறித்து அந்த கணம் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வரங்களை வைத்து எப்படி தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்கப்பா, எப்படி அப்படியே அவங்கள பார்த்தாவே பிசாசு ஆடுது, அப்படியே விழுந்து புரண்டு ஓடுது, அப்படிப்பட்ட ஆவிக்குரியவர்கள் தான் இவங்கள. ஆனால் வேதம் சொல்லுகிறது 23வது வசனம் வாசிங்க. இப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை ஒரு காலம் அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். அக்கிரம செய்கைக்காரர் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த முடியுமா? அக்கிரம செய்கைக்காரர் எப்படி தீர்க்கதரிசனம், அதாவது இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பானது என்ன தெரியுமா, வியாதியை சுகமாக்குறது கூட ஒரு வரம் போல நமக்குள்ள இருந்து செயல்படும், அது ஆப்ரேட் ஆகும். பிசாசை துரத்துறது நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தினால.
ஆனா இந்த தீர்க்க தரிசனம் மாத்திரம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். என்ன அப்படின்னா, தீர்க்க தரிசனம் என்றது ஒரு மனுஷன் தன்னுடைய சுயத்தினால சொல்ல முடியாது. ஆண்டவரோட கூட ஒரு டிவைன் கனெக்ஷன் இல்லை. இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, நான் யாரோ ஒருத்தர் குறித்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்றேன் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் ஒரு டிவைன் கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷன்ல கரெக்டா ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுவார், இப்போ நீ இந்த வார்த்தையை இவங்களுக்கு சொல்லணும், என்னுடைய சிந்தையில போடும்போது மாத்திரம் தான் சொல்ல முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ பாருங்க, இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம் தான், ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ கர்த்தர் எதனால இவர்களை ஏற்றுக்கொள்ளல, எதனால ஆண்டவர் இவர்களை நிராகரிச்சார்? அதான் நான் சொன்னேன், வசனத்தை ஒரு இடத்துல மாத்திரம் பார்க்காம அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய முன்னாடியும் பின்னாடியும் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா அந்த வசனத்துடைய அர்த்தம் ரொம்ப புரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி என்ன பேசுறாரு? கனிகளை குறித்து பேசுகிறார், மரங்களை குறித்து பேசுகிறார். அப்போ கனினா என்ன? வசனத்தின்படி நாம வாழ்வது. ஹல்லேலூயா. இது புரியுது இல்லைங்களா? வசனத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அந்த வசனத்தின்படி வாழும்போது, இப்போ சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், வசனம் சொல்லுது, நீங்க பொறுமையா இருங்க, எந்த சூழ்நிலையிலும் எல்லா ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துங்க, உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். இப்போ அந்த வசனத்தின்படி வாழும்போது நமக்கு என்ன கிடைக்குது? தேவ சமாதானம் நமக்குள்ள வருகிறது. பொறுமையா அப்படி குறிச்சு நம்ம அந்த பொறுமை வசனத்தை கேட்டுட்டோம். நீடிய பொறுமை உள்ளவர்களா இருங்க, அவரை போல சாந்தம் உள்ளவர்களா இருங்க. அந்த வசனத்தை கேட்கும்போது நமக்குள்ள என்ன ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்னத்தை வெளிப்படுத்துறோம்? சாந்தத்தை வெளிப்படுத்துறோம், பொறுமையை வெளிப்படுத்துறோம். அதுக்கு பேர் என்ன? அது கனி. அப்போ வசனம் நமக்குள்ள என்ன செய்யுது அப்படின்னா, கனி கொடுக்கும்படியாய் கிரியை செய்கிறது. ஆனா இவங்க வாழ்க்கையில இவங்க ஆண்டவருக்காக அநேக கிரியைகளை செய்தாங்க, ஆனா அவங்க வாழ்க்கை கனியற்று காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், பிதாவினுடைய சித்தம் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, வசனத்தின்படி, கர்த்தர் சொன்ன வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டமைப்பது தான் பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய சித்தம் என்னெல்லாம் யோசிப்போம். நம்ம சொல்லப்பட்ட வார்த்தைகள், அதாவது பைபிளில் 2 காரியங்கள், ஒன்று எழுதப்பட்ட வார்த்தைகள், இன்னொன்று ஆவிக்குரிய வார்த்தைகள், ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகள். முதல்ல எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதற்கு கீழ்ப்படியணும். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு இல்லையா, தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தாம் தந்தருளுகிற ஆவியானவர். ஆமென். எத்தனை பேர் இந்த வசனத்தை கேட்டிருக்கிறோம்? திருப்பி நம்ம சபையில கேட்டிருக்கோம். 5:32 நினைக்கிறேன். தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு. அப்போ எதுக்கு கீழ்ப்படினோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு. அப்போ முதல்ல எது அடிப்படையா இருக்கு? அப்போ எழுதப்பட்ட வார்த்தை. ஹல்லேலூயா. உங்க சார் நிச்சயமா சொல்லியிருப்பார்ல, நீங்க படிக்கிற அந்த கிளாஸ்ல ரொம்ப எம்பசைஸ் பண்ணார்ல, எழுதப்பட்ட வார்த்தை. இவ்வளவு தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அநேக நேரத்தில் நம்ம இதை வச்சுட்டு என்ன நம்ம செய்வோம்? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவரேன்னு கேட்போம். அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார். இதை நான் ஒரு சம்பவமே கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு மனுஷன் தேவனிடத்துல, ஆண்டவரே என் சித்தம் என்ன, என் வாழ்க்கையில் என் சித்தம் என்ன ஆண்டவரே, என் சித்தம் என்ன? ஆண்டவர் சொன்னாரா, உன் கையில் இருக்கிற வேதத்தை திறந்து படி. அந்த வேதம் உன் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை உனக்கு சொல்லிக் கொடுக்கும், உனக்கு வெளிப்படுத்தும். அப்போ இவங்கெல்லாம் ஆவிக்குரியவர்களாக இருந்தவங்க வசனத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை கட்டலை. அது நிமித்தமாய் அதை சொல்றாரு, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. அப்போ இவங்க யாரு? உள்ள அனுமதிக்கப்படலாம், பிதாவின் சித்தத்தின்படி செய்யல. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு ஜெபம் கூட நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தின்படி செய்யணும். வாசிங்க 1 யோவான் 5:15. 1 யோவான் 5:15. ஹல்லேலூயா. அப்ப அப்ப இங்க சொல்ற, நம்ம எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய துவக்கத்துல யோவான் 14 நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, அவர்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுப்பார். இது நீங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அடுத்த கட்டம், அவருடைய வார்த்தையில நிலைத்திருந்து நம்ம கனி கொடுக்கும்போது அவர் இடத்துல கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்வோம். அடுத்த அதிகாரத்தை 17வது அதிகாரத்தை எழுதிருப்பார். அதை தொடர்ந்து அதே யோவான் எழுதுறாரு, இப்போ நீங்க வளர்ந்துட்டீங்க, நீங்க முதிர்ச்சி அடைஞ்சிட்டீங்க, நீங்க எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். அப்போ அவருடைய சித்தம் எங்க இருக்கு? கர்த்தருடைய வார்த்தையில காணப்படுகிறது. அப்ப தேவ வார்த்தையை அறிந்து கொண்டாதான், வசனம் தெரிஞ்சாதான் நம்ம அவருடைய சித்தத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. சும்மா ஒரு உதாரணம் பாருங்களேன், இந்த ஜெபிக்கிறத பத்தி தானே அந்த காரியம் வருது. இப்போ நமக்கு விரோதமாய் இல்லை, பொதுவாக
மனிதர்கள் தான் நமக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்புறாங்க இல்லையா? பிசாசு நேரடியாக வந்து நம்மக்கிட்ட சண்டை போடுறது கிடையாது. மனிதர்கள் மூலமாக அந்த அநேக யுத்தங்கள் நடைபெறுகிறது, ஆவிக்குரிய யுத்தங்கள் நடைபெறுகிறது. அப்போ நமக்கு விரோதமாக சிலர் எழும்பியிருக்கலாம், சிலர் நம்மளை ரொம்ப நிந்தித்திருக்கலாம், அவமானப்படுத்திருக்கலாம். இப்போது ஆட்டோமேட்டிக்காக பை டிஃபால்ட் ஒரு மனுஷனுடைய இருதயம் என்ன செய்யுது? அவங்க மேலே கோபப்படுது. இது வந்து எந்த ஒரு மனுஷனுக்கும், மாம்சமான மனுஷனுக்கும் வரக்கூடிய ஒரு காரியம் தான். கோவமே இல்லை எனக்கு அப்படிலாம் செய்யும்போது எனக்கு கோவமே வரல அப்படின்னா இயேசு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். கர்த்தர் உங்களை பூரணமாக்கிட்டாருன்னா இங்கே வைக்க மாட்டார், எடுத்துருவார். அவ்வளோதான். அவர் பர்ஃபெக்டாக இந்த பூமியில் அவருடைய வேலை எது வரைக்கும் அப்படின்னா நம்மளை பர்ஃபெக்டாக ஆக்கிற வரைக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போது உடனே நம்ம இருதயம் என்ன சொல்லணும்? அவங்களை குறித்து ரொம்ப மனம் கசந்து கொள்வோம், அவங்களை குறித்து துக்கப்படுவோம். சில நேரத்தில் ஆண்டவரே என்ன ஏன் ஆண்டவரே எப்படி பண்ணுறாங்க? நான் உங்களெல்லாம் நான் யாரையுமே கேட்கல. நான் எத்தனை பேர் இப்படிலாம் சொன்னீங்க நான் கேட்க மாட்டேன். ஆனால் நான் சொல்லியிருக்கேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்ன அப்படின்னு நிச்சயமாக கேட்டிருப்பீங்க. ஏன் அந்த வலி? ஏன் ஆண்டவரே? அதுவும் வந்து புற ஜாதினால வந்துட்டுன்னா அது கஷ்டம் பெருசாக தெரியாது. கிறிஸ்தவர்களே செய்யும்போது, கிறிஸ்தவர்களே நம்ம அறிந்தவர்களே செய்யும்பொழுது நம்முடைய உள்ளம் உடஞ்சி போகும். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று தெரியுமா? அவருடைய வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை கட்டி அமைச்சோம் அப்படின்னா அந்த வசனம் என்ன தெரியுமா நமக்கு சொல்லித்தரும்? இதே அதிகாரத்தில் உன் சத்துருக்களை சிநேகிங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும். ஒருவேளை அந்த எக்ஸ்ட்ரீம் சத்ருவை சிநேகிக்கிறது அது வந்து இப்போதைக்கு ஆப்ஷன்லெஸ், ரொம்ப கஷ்டம் இல்லை. ரெண்டாவது உங்களை சபிக்கிறவர்களை, அதுவும் இப்போதைக்கு ஆப்ஷன்லெஸ் தான். எத்தனை பேர் நம்மளை சபிக்கிறவங்கள, ஆண்டவரே அவங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, என்ன சபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் நீதி செய்யாமல் விட மாட்டார். அதில் மாத்திரம் ஒரு வசனம் நச்சுன்னு ஞாபகம் வரும். எந்த வசனம் ஞாபகம்? பழி வாங்குகிற என் தேவன் அவர் சரிக்கு சரி கட்டாமல் விட மாட்டார், பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் முதிர்ச்சின்றது என்ன தெரியுமா? அதையும் மாறி இல்லை, கிரகாம் ஸ்டெயினுடைய ஒய்ஃப், அவங்க பேர் என்ன ஸ்டெயின், பெட்டி ஸ்டெயின் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தெரியும் இல்லையா? இப்போ கணவரையும் பிள்ளைகளையும் ஜீப்பில் கொளுத்துட்டாங்க. அந்த நபர் முன்னாடி இருக்கும்போது அவங்க உள்ளத்தின் முழு நிறைவோட அவங்களால மன்னிக்க முடிஞ்சுது. பூமியில் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அப்போ நம்மளால அந்த மாதிரி இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியும். எப்போ இருக்க முடியும்? அவருடைய வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்பும்பொழுது, பரிசுத்த அந்த வசனத்தை கேட்கும்போது இன்னைக்கு ரொம்ப அழகாக சகோதரி ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஆண்டவரே அந்த வசனம் எங்கள் உள்ளத்துக்குள்ள வேர் கொள்ளும்படிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார் பாருங்களேன். ஏன்னா நான் கடைசியில் வேரில் தான் முடிக்க போகிறேன். வேர் கொள்ளும்படிக்கு. ஏன் இன்னைக்கு வசனம் வேர் கொள்ளாததுனால தான் இங்கேருந்து போன உடனே எல்லாமே முடிஞ்சு போகுது. நம்ம வந்து எல்லாருமே நல்ல பிள்ளைங்க தான், நம்ம இப்படி தான் வாழணும்னு நினைக்கிறோம். நம்மளை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணா என்ன ஜெபம் பண்ண? ஆண்டவரே அவங்க இருதயம் மாறணும் ஆண்டவரே, அவங்களும் உங்களுடைய பிள்ளை தான் ஆண்டவரே, ஏதோ அறியாமல் செய்கிறாங்க ஆண்டவரே, நாங்கள் செய்கிறது இன்னதென்று. ஆனால் அது நமக்கு தெரியாது இல்லை. இயேசு கிறிஸ்து அந்த கூட்ட ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, அவருடைய ரத்தம் சித்தப்படுவதற்கு முன்பாக அவர் சொல்றாரு, நாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம சொல்ல முடியும்? ஆண்டவரே அவங்களுக்கு தெரியல ஆண்டவரே, சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க ஆண்டவரே, குழந்தையா இருக்கிறாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் மேல இல்லை, நீங்க குழந்தையா இருக்கிறீங்க, நிறைய பேர் மேல நான் கூட கோபித்து கொண்டிருக்கிறேன். சில சூழ்நிலைகள்ல நீங்க ஏன் இப்படி குழந்தையா இருக்கிறீங்கன்னு கோபித்து கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய கோபத்தை நியாயப்படுத்தல, அந்த கோபத்திற்காக நான் உங்களிடத்துல மன்னிப்பு கேட்கிறேன். சில சூழ்நிலைகள் நான் அப்படி பேசியிருக்கலாம். ஆனா பிரியமானவர்களே, என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா? என்னுடைய இன்டென்ஷன் என்ன தெரியுமா? ஆண்டவரே என் பிள்ளை எவ்வளோ நாள் ஆண்டவரே இதே ஹைட்லேயே இருக்கு ஆண்டவரே, எனக்கு கஷ்டமாக இருக்கே, படின்னு சொல்லி திருப்பி படிக்கல, அது ஒவ்வொரு முறையும் ஃபெயில் ஆகி வந்தா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். எல்லாருக்கும் கோபம் வரும்ல, நமக்கு கோபத்தில் பிள்ளையை போட்டு அடிப்போம்ல, அடிக்கிறதுனால அது மாறுதானா தெரியல, பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் அன்பினால் அதை மாற்ற முடியும், ஜெபத்தினால் அதை மாற்ற முடியும். அப்போ இங்கே சொல்கிறாரு அவருடைய சித்தத்தின்படி கேட்டா. யாக்கோபு 4:3 வாசிங்களேன். யாக்கோபு 4:3. ஆமா, இதை நம்ம உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி அப்படின்ன உடனே இச்சை அப்படின்னாமே ஒரே ஒரு காரியம் தான் நம்ம மனசுல வரும். இல்ல
பிறனுக்குள்ள யாதொன்றையும், பிறனுக்குள்ள வீடையாவது மனைவியாவது அவனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. அப்போ அந்த இச்சையில இன்னொரு பகுதி, இந்த உலகத்தின் மேல கூட நமக்கு ஒரு இச்சை வரும், ஒரு விருப்பம். அதாவது ஆசையை மீறி வருகிறதான காரியம் பேர் தான் இச்சை. எனக்கு எப்படியாவது வேணும், எப்படியாவது மாறணும். அது ஒரு பொருளா கூட இருக்கலாம், அது ஒரு நகையா இருக்கலாம், அது ஒரு சின்ன புடவையா இருக்கலாம். இச்சை தான். அங்க இங்க சொல்லும்போது நீங்க விண்ணப்பம் பண்றீங்க, ஆனா உங்க இச்சைகளுக்கு ஏற்றபடி விண்ணப்பம் பண்றீங்க. அதுக்கு அடுத்த வசனம் வாசி பாருங்களேன். அப்ப பாருங்க, நிறைய நேரத்துல நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க முடியல. ஏன் அப்படின்னா நம்ம பண்ணுகிற ஜெபம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப இருக்கிறது. நான் ஒரு சபையில இப்படியே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்ம சபையில இல்லை, ஒரு பழைய அங்க இருக்கும்போது சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஒரு சபையில ஒரு குறிப்பிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, அந்த கார்பரேட் பேரில் அந்த ஜெபம் பண்ணும்பொழுது அந்த ஊழியத்துக்கு விரோதமாக, அந்த சபைக்கு விரோதமாக எழுதும் இல்லை. அவங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே கையை காலை உடைங்க ஆண்டவரே. எப்படி இப்படிலாம் ஜெபம்? உண்மையிலேயே ஏன்? வசனத்தை அவங்க படிக்கவே இல்லை, வசனம் அறிவே இல்லை. சரி, அடுத்தது இந்த ஒரு ஜெபத்தை தேவன் கேட்பாரா? ஏன்? நம்முடைய இச்சைகளின்படி, நம்முடைய விருப்பத்தின்படி செய்கிறபடினால பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில அந்த வசனம், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆண்டவரை இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் என்ன யோசிக்கிறோம், ஆண்டவரை பகைக்கிறதுக்கு பெரிய விபச்சாரம் பாவம் செஞ்சுட்டு போய் நின்னோம் அவர் நம்மளை எதிர்த்து நிற்பார் அப்படின்னு கிடையாது பிரியமானவர்களே. இயேசுவையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, உலகத்தையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, உலகமும் எனக்கு வேணும், இயேசுவும் ஐயோ எனக்கு இந்த உலக ஸ்நேகனா உங்களுக்கு புரியும்ல, நமக்கு புரியும் ஸ்நேகனா எப்படி. இப்போ ஒரு நண்பரும் ஒரு 2 நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பழகுதல், அவங்க மேலே அவங்களுக்கு எவ்வளோ விருப்பம் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே போல உலகத்தின் மேலே, உலகத்தின் காரியங்கள் மேலே நமக்கு எவ்வளோ விருப்பம் இருக்கிறது. அதான் சொல்றார், உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? வேற எதுவுமே தேவையில்லை. அப்ப அந்த உலக சிநேகனா என்ன? சிம்பிளா சொல்லிட்டுமா, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எனக்கு வேணும். உலக பிரகாரமான ஆசீர்வாதம்னா வீடு, காரு, பொண்ணு, பொருள், எதை வேணா சேர்த்துக்குங்களா. உங்க லிஸ்ட்ல என்னென்னலாம் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கோ இதெல்லாம் உலகத்துக்குரியவைகளா இல்லையா? அதாவது மத்தேயு 6வது அதிகாரத்துல வாசிங்கன்னா, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. அதுல ஒரு எஜமான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னொரு எஜமான் யாரு? உலகமும், அதாவது மேமன் அப்படின்னு சொல்லுவாங்க, உலகத்தினுடைய செல்வம். இப்போ வீடு வாங்கினா காசு வேணும், கார் வாங்கினா காசு வேணும், என்ன வாங்கினாலும் காசு வேணும். அதுக்காக காசே தேவையில்லையா பாஸ்டர்? அப்போ நாங்கள் ஜெபிக்கவே கூடாது. ஆனால் கர்த்தர் ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. நமக்கு இது மனப்பாடமான தெரிஞ்ச வசனம் மத்தேயு 6:33. முதலாவது என் ராஜ்யத்தையும் என் நீதிக்குரியவைகளை நீங்கள் தேடுங்க. நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவர் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதை விட்டுட்டு அவர் ப்ரையாரிட்டைஸ் பண்ணாத காரியத்தை தான் நம்ம நோக்கி ஓடிட்டுருக்குறோம். அதனால தான் நமக்கு அது சரியாகி சித்திப்பதில்லை. பாருங்கள், அவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. அப்ப அவருடைய நீதி எதுல இருக்கு? இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானத்துல ஞான ஸ்நானம் பெருமடிக்கு வராரு. யோவான் ஸ்நானம் அதுக்கு முன்னாடி வசனத்தை சொல்றாரு, ஆண்டவரே உங்க செருப்பை அவிழ்த்து கையில கொண்டு போறது கூட எனக்கு தகுதி கிடையாது. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது போலதான் யோவான் இயேசுவை பார்த்தீங்கன்னா, இயேசு மாம்சத்துல இருக்கிறாரு, இன்னும் அற்புத அடையாளங்கள் செய்யல, இன்னும் எந்த கிரியைகளுமே நடக்கல. அந்த சூழ்நிலையை சொல்றாரு, அவருடைய பாதரட்சையை சுமக்கிறதுக்கு கூட பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு தாழ்மை அப்படின்னா, பாதரட்சியை சுமக்கிறதுக்கு பாத்திரம் நல்லன்னு சொன்னாரு. அந்த இயேசு எந்த அளவுக்கு தாழ்மை அப்படின்னா, சீஷர்களுடைய கால்களை அவர் முட்டி போட்டு கழுவுற அளவுக்கு அவருடைய தாழ்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அது கவனிச்சு பாருங்க, அவருடைய நீதி எதுல இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்படி எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தின்படி செய்ய எனக்கு இடம் கொடு, இப்பொழுது இடம் கொடு. ஏன் அப்படின்னா, இது தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய திட்டம், இது தேவனுடைய பிரமாணம். இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது அவசியம். ஹல்லேலூயா. அப்ப அந்த நீதி எதுல இருக்கு? தேவ வசனத்துல இருக்கு, கர்த்தரால சொல்லப்பட்டது. அப்பா நான் எவ்வளவு பெரிய அபிஷேகம் பெற்றவனா இருந்தாலும் உன் கரத்துல நான் ஞானஸ்நானம் பெறணும் தேவன் நியமனம் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பில்லி கிரஹாம் எவ்வளவு பெரிய ஊழியக்காரரு, எவ்வளவு அற்புதங்களை செய்தவர் இல்லை பில்லி கிரஹாம். ஆனால் அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தின ஏதோ ஒரு மனுஷன் இருப்பார்ல, அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த ஏதோ ஒரு மனுஷன் இருப்பார்ல.
அங்கே தேவ வசனத்தின்படி அந்த நீதி நிறைவேற்றப்படுகிறது இல்லை பாருங்க. அப்போ இதை நீங்க தேடும் பொழுது, இந்த வசனத்தை நீங்க தேடும் பொழுது, அப்ப என்னன்னா நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை கேட்போம்னா ஆவிக்குரிய காரியங்களை கேட்போம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம். கொலோசியர் 3வது அதிகாரம் 2வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் வசனம் 2. ஆமென். அப்ப இங்க எபேசியர்ல பவுல் எழுதுறாரு, கிறிஸ்து இயேசுவில் உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இப்ப நீங்களே சொல்லுங்க, பவுல் சொல்றாரு இந்த மேலானவைகளை நாடுகள்னா அந்த மேலானவைகள் என்ன? அந்த உன்னதங்களில் உள்ளவைகள் அதான மேலானவைகள் சொல்றாரு. உன்னதங்களில் உள்ளவைகள் என்னவா இருக்க முடியும்? ஏன்? நம்முடைய காண்கின்ற இந்த பூமி, வானம், இது எல்லாமே அழிந்து போகக்கூடியது. அப்ப அழியாத செல்வம் உன்னதங்களில் இருந்து வருகிறது. என்ன தெரியுமா? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும். ஹல்லேலூயா. நீங்க முழு வேதாகமம் புதிய ஏற்பாடு முழுவதும் எடுத்து பாருங்க, எந்த இடத்துலையும் ஆண்டவர் இன்னொரு வசனம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற வசனம் இல்லையா, பிலிப்பியரா கொலோசியர் கடைசி அதிகாரத்தில் அவருடைய தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்முடைய குறைவுகளை எல்லாம், பணத்தை குறிச்சே பேசல, ஆவியில நான் இன்னும் பரிசுத்தமாக வாழ முடியலன்னு ஒரு குறைவு இருக்கும் தெரியுமா? ஆண்டவரே நான் இன்னும் உங்களை அதிகமாக விசுவாசிக்க முடியலன்னு ஒரு குறைவு இருக்கும் தெரியுமா? ஆண்டவரே அப்பா எனக்கு பொறுமை, நீடிய பொறுமை எழுதியிருக்கேன், எனக்கு பொறுமையே இல்லைன்னு ஒரு குறைவு இருக்கும் தெரியுமா? ஆவிக்குரிய கனி எனக்கு இல்லையேன்னு சொல்லி தேவ சமூகத்தை நான் அழுது கொண்டிருப்பேன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுக்குள்ள அந்த குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். உண்மையான அர்த்தம். ஆனால் நானும் கூட பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், தேவன் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார்னு சொல்லி. அதான் சொன்னேன், கான்டெக்ஸ்ட் இல்லாமல் பார்க்கறது தவறல்ல, ஆனால் அதை சரியாய் புரிந்து கொள்ளலாம், அதனுடைய பின்னணியோடு பார்க்கணும். குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவனாயிருக்கார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம எதுக்காக பிரயாசப்படுறோம்? இன்னைக்கு நம்ம செய்தியினுடைய தலைப்பு என்ன? கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் என்ன? தேவ வார்த்தை, அவர் பிரமாணத்தின்படி செய்கிறது. பாருங்க, நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். அப்போ பிதாவின் சித்தம் என்னன்னு கேட்டேன், அவருடைய வசனத்தின்படி நாம நடப்பது. இப்ப தொடர்ந்து பாருங்க, 24வது வசனம் 7வது அதிகாரம் 24ல இருந்து வாசிக்கலாமா? 24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ ஹல்லேலூயா. அதாவது மத்தேயு 25ல இதே போலதான் ஆண்டவர் பேசுறாரு, புத்தியுள்ள ஸ்திரீ புத்தியற்ற ஸ்திரீ. இந்த இடத்துல அதாவது கடவுள் இல்ல, ரொம்ப ஏசப்பா எப்படின்னா இல்ல, நம்மளை ரொம்ப நாசுக்கா திட்டிட்டு போயிடுறாரு. அவர்கிட்ட கத்துக்கணும் போல இருக்கு. நிறைய நேரத்தில் நான்லாம் கண்ணாபின்னான்னு கத்திடுறேன். ஏன்? நமக்கு அந்த பொறுமை வேணும். ஏசப்பா பாருங்களேன், ரொம்ப அழகா பேசுற போல இருக்காரு. அதே மாதிரி லூக்கா 12ல வாசிக்கும் பொழுது இல்லையா, ஒரு பெரிய பணக்காரன் பொருளை சேர்த்து வச்சான். அன்னைக்கு நைட்டு அவர்கிட்ட கேட்பாரு, மதிகேடனே, ரொம்ப ஆண்டவர் பேசும்போது, மதிகேடனே இன்றைக்கு ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் என்ன பண்ண? மதிகேடனே என்ன தெரியுமா? நம்ம லேங்க நம்ம பேசினா அறிவு கட்ட முட்டாளேன்னு தெரியுமா? ஆனா ஆண்டவர் மதிகேடனே. இங்க பாத்தீங்கன்னா புத்தியுள்ள மனுஷன் புத்தியற்ற மனுஷன், ரொம்ப நாசுக்கா பேசுறாரு. அதை சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, ஆகையால் நான் சொல்லிய. அப்போ இங்க 2 வீடை குறிச்சு நம்ம பார்க்க முடியும். என்ன? கண்மலையின் மேல அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு, இன்னொன்னு மணலின் மேல கட்டப்பட்ட வீடு. அப்போ நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதன் மேல அஸ்திபாரம் போடப்பட்டதா இருக்கணும்னு நினைக்கிறாரு, கண்மலையின் மேல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரியுதுல்ல? இது வரைக்கும் கண்மலையின் மேல அஸ்திபாரம் போடப்பட்டதா இருக்கணும். அப்போ கண்மலையின் மேல அஸ்திபாரம் போடுறதுனா என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிற போல, ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தலத்துல உயர்ந்த ஸ்தானத்துல மலையின் மேல கட்டினா, இப்போ சொல்லுவாங்க இல்லையா, மத்தேயு அந்தில மலை மேல கட்டின பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலை மேல இருக்கிற பட்டணம் சேஃப் தானே? ஏன்னா இஸ்ரவேலர் பார்த்தீங்கன்னா அவங்க மலை மேல இருக்கிற பட்டணம் தான். எதிரிகள் அவங்களை அடிக்க வரணும்னா இவங்க ஏறி வரணும். அவங்க ஏறி வரும்போது இங்கிருந்து அம்புகள் அவங்க எழும்போது இன்னும் வேகமா போவோம், அவ்வளவு லேஸ்ல வர முடியாது. அப்போ ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்காரு. எருசலேமை சுற்றிலும் அவர் அலங்க வச்சிருக்கிறாரு. நீங்க சங்கீதம்
25 அந்த வரும் இல்லையா, கர்த்தர் பேர்ல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன் சொல்லிட்டு. ஸோ பாருங்க, அப்போ இந்த வசனத்தை நல்லா வாசி பார்த்தீங்கன்னா 2 விதமான கட்டிடம். அப்போ அந்த கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடுன்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மத்தேயுல படிச்சோன்னா நமக்கு டக்குன்னு புரியல. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசிங்களா. லூக்கா 6:47. சிலருக்கு இது ரொம்ப எளிமையா. பொறுமையா எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாசிங்கம்மா. என்னிடத்தில் வந்து அதே காரியத்தை கர்த்தர் இங்க பேசுறாரு. என் வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கான் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்ப பாருங்க, அதை சொல்றாரு. அப்போ ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு, அதோட போதுமா? அப்ப கண்மலையின் மேல கட்டுறதுன்னா என்ன தெரியுமா? ஒருத்தன் எந்த அளவுக்கு இப்ப பொதுவாக அஸ்திபாரம் போடும்பொழுது இல்லையா, நல்லா ஆழமா தோண்டி அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, கடைக்கால் போடுறது அப்படின்பாங்க. அது எந்த அளவுக்கு அஸ்திபாரமா இருக்கணும், அஸ்திபாரம் அதிகமா இருக்கணும்னா அது நிலைச்சு நிற்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இல்லையா, இந்த பீசா டவர்ல பைசா கோபுரம், அது ஒரு பக்கம் சாஞ்சு நிற்குது இல்லையா, உலக அதிசயத்துல ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அது ஒரு பக்கம் சாஞ்சு நிற்கணும்? என்னவா இருக்கணும்? அதனுடைய அஸ்திபாரம் சரியா இல்லை, ஏதோ ஒரு கிருபையில அது கீழே விழல. ஆக்சுவலாக விழுந்திருக்கணும், ஆனால் அதை வந்து ஒரு நினைவு சின்னமாக ஆக்கிட்டாங்க. ஆனால் அதனால யாருக்காவது எந்த பிரயோஜனமா இருக்குன்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அப்போ ஒரு மனுஷன், ஒரு ஆவிக்குரிய மனுஷன், இயேசு அறிந்த மனுஷன் என்ன பண்ணுமா, ஆழமாய் தோண்டி கற்பாறை, அதாவது அவன் தோண்டும்போது மண்ணெல்லாம் தாண்டி பாறை வரும் பாரு, அந்த பாறையிலிருந்து ஒருத்தன் அஸ்திபாரம் போட்டுட்டு வரான் பாரு. அந்த ஆழமா தோண்டி அவன் போடுற அந்த அஸ்திவாரம் வேற ஒன்றும் இல்லை, வசனத்தை ஒரு மனுஷன் ஆழமா தேடி அந்த வசனத்தின் மேலேயே வச்சு 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 சொல்லுவாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த மூங்கில் மரம் வளர்றதுக்கு இல்லையா, அது சில வருடங்கள் எடுக்குமா. முதல் எத்தனையோ வருஷம், 5 வருஷத்துக்கு அது வெளியே வராதான். அது என்னடா, அது அந்த தண்ணி ஊற்றிட்டே இருப்பாங்க, அது எப்படா வரும்ட்டு. ஆனால் மீதி இருக்கிற அடுத்த 10 வருஷத்துல பயங்கரமான ஓங்கின மரமா இருக்குமா. அது வரைக்கும் அதனுடைய வளர்ச்சி உள்ளேயே தான் இருக்குமா. ஒரு கிறிஸ்துவனுடைய வளர்ச்சி மறைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி. ஹல்லேலூயா. எப்போ தெரியுமா அவன் வெளியே வரணும்? அவன் எப்போ நல்லா வேர் கொண்டுட்டானோ அவனுக்கு தெரியணும். ஆழமா தோண்டி வசனத்தினால என்னை கட்டிட்டு அங்க சொல்றாரு, அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். அவனை தான் நம்ம மத்தேயில வாசிக்கிறோம், புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். இப்போ சரி, ஏன் நம்ம ஆழமா தோண்டி அதுல கட்டணும் அப்படின்னா, அதுக்கு பதில் அங்க சொல்றாரு பாருங்க, 25 மத்தேயு 7:25. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இன்னைக்கு ஏன் நம்ம லைஃப்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட, ஒரு சின்ன நெருக்கம் வந்தா கூட நம்ம அசைஞ்சு போகிறோம், ஆடி போகிறோம் அப்படின்னா, உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இன்னும் நம்முடைய அஸ்திபாரம் சரியாக போடப்படவில்லை. நம்ம அஸ்திபாரம் சரியா இல்லை, வசனத்துல நம்ம வேரூன்றி அதுல நம்ம கட்டப்படலை பிரியமானவர்களே. அதனாலதான் என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட, ஒரு சின்ன காத்தடிச்சா கூட, அங்க போட்டிருக்கு பாருங்களேன், இந்த கண்மலை மேல கட்டப்பட்ட வீடு பெருவெள்ளம் மோதி பெருங்காற்று அடிச்சாலும் அது விழல. ஹல்லேலூயா. அப்போ நம்மளை நாமளே இங்கே தான் நினச்சி பார்த்துருக்கணும். ஒரு பிரச்சனை வரும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை, நான் உங்களை ஏன் பேசுகிறேன், என்ன நான் சொல்கிறேன், சில நேரத்தில் ஒன்றும் இல்லாத சின்ன பிரச்சனை பார்த்தா ஆடி போயிருப்பேன். வசனத்தில் இன்னும் வேர்கொள்ள, விசுவாசத்தில் இன்னும் வேர்கொள்ள, எதுவுமே நம்மள ஒரு கிறிஸ்தவனை எதுவுமே அசைக்கூடாது. நான் சொல்ல, ஆண்டவர் சொல்ல, நீங்க கண்மலையின் மேல நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி ஒருவன் கட்டிதான், ஆனால் எந்த மழை வந்தாலும், என்ன காத்தடிச்சாலும், எத்தனை மனுஷன் உங்களுக்கு விரோதமா பேசினாலும், எத்தனை உதடுகள் பேசினாலும், ஒன்றும் அது போல அசையாது, அசைக்கவே முடியாது. ஏன்பா? ஹல்லேலூயா. அப்ப அசையாததுக்கு அஸ்திபாரம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை, வசனம். அந்த வசனம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா எதுவுமே அசையாது. அப்படி இல்லை அப்படின்னா காற்றில் ஆடுகிற நாணலை போல நம்முடைய வாழ்க்கை அசைந்து கொண்டே தான் இருக்கும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க, 26 வாசிங்க. அப்போ அடுத்தது சொல்லிடுறாரு, நானே சொல்லிடுறேன், நான் சொல்லிய ரொம்ப அழகா, ரொம்ப எளிமையா, இது புரியாம ஒண்ணுமே இல்லை,
நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் 5வது அதிகாரம், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ. அப்போ நான் சமீபத்தில் எனக்கு ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப கஷ்டமாக இருந்த போல எனக்கு நான் துக்கத்தோடு ஆண்டவர்கிட்ட நான் செபித்து கொண்டு இருந்த பொழுது இந்த வசனம் தான். இப்போ பாருங்களேன், ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் இல்லையா? வசனம் ஒரு பக்கம் இருக்கு, நான் சொல்லிய, இந்த இடத்துல கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லிய. இப்போ நான் எந்த காரியத்தை உங்கள் வீட்டில் பிரசங்கம் பண்ணுறேன்? நான் ஒவ்வொரு வாரமும் வந்து பிரசங்கம் பண்ணும்போது எதை பிரசங்கம் பண்ணுறேன்? தேவன் எனக்கு கொடுக்குற வார்த்தையை. அப்போ நான் சொல்லிய, கர்த்தருடைய ஆவியினால ஏவப்பட்டு அவருடைய ஆவியின் பலத்தினால நான் உங்களுக்கு கற்றுத்தருகிற இல்லை சொல்லி கொடுக்குற இந்த வார்த்தைகளை முதல்ல ஒருத்தன் என்ன செய்யணுமா? கேட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது ஹியரிங்னு ஒன்று இருக்கு, சில பேருக்கு காதுக்குள்ளேயே போகாது. கேட்டு, அப்போ அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அதை உள்ள நான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறேன். அதை இருதயத்தில் வைத்து அதன்படி ஒரு மனுஷன் செஞ்சான் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னால எனக்கு ஆண்டவர் இதுலேருந்து என்ன பதில் சொன்னார்னா, ஆண்டவருடைய சத்தியத்தை நீ சத்தியமாக மாத்திரம் சொல்லி கொடுத்துரு. பழியை தூக்கி நிறைய நேரத்தில் நான் என் மேலே போட்டுக்கிறேன். நான் சரியில்லாத, நான் இன்னும் ஜெபம் பண்ணல, இப்போ கூட நான் இன்னும் ஜெபம் பண்ணல, ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப துக்கப்பட்டு ஆண்டவரே நான் எப்படி செஞ்சு, நீங்கள் எனக்கு சாட்சி. நான் இந்த இடத்துல இருந்து வாலிப பிள்ளைகள் முதற்கொண்டு அவர்களுடைய பரிசுத்தை முதற்கொண்டு இந்த இடத்துல இருந்து நான் எதுவுமே சொல்லிக் கொடுக்காம இருந்ததில்லை. இப்போ வேதனை சொல்லுகிறது, அந்த வார்த்தையை ஒருத்தன் கேட்டு அவன் கேட்குறதோட விட்டுட்டா பிரயோஜனம் இல்லை, அதன்படி தான் வாழ்க்கையை செஞ்சான்னா, அமைச்சு கொண்டான்னா அவன் எப்படி இருப்பான்னா, ரொம்ப கஷ்டம் இல்லை, அதன்படி அவன் முயற்சி பண்ணானா கண்மலை மேலே கட்டப்பட்ட வீடு போல இருப்பான். எங்கேயும் யார் இந்த உலகத்தில் ஒருத்தர் அவனை அசைக்க முடியாது. அப்போ நான் அடுத்த வார்த்தை சொல்லிய வார்த்தைகள் படி கேட்குறான் இல்லை கேட்குறோம், ஆனால் அதன்படி செய்யலை. எனக்கு எப்படி வரும் அப்படின்னா, இல்லையா, வசனத்தை நான் வாசிக்கிறேன், இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன், ஆனால் நான் அதன்படி செய்யலை அப்படின்னா மணலின் மேலே கட்டப்பட்ட வீடு போல பெருவெள்ளம் வந்து, அதாவது ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்டேட் தான். இது கண்மலையின் மேலே கட்டப்பட்டுச்சுன்னு ஆண்டவர் பாவம் பார்த்து, இது நல்லா தான் கட்டியிருக்க, நீ ஸ்ட்ராங் எனக்கு தெரியும் அப்படின்னு அதை விட்டுருவோம். இல்லை, ஐயோ இது மணல் மேலே பாவம்டா, இது மணல், இது தாங்குமாடா, இது அச்சாவே எகிரிட்டுண்டா அப்படின்னு அதுக்கு பாவம் பார்க்கவும் இல்லை. ரெண்டுத்துக்கும் பெருவெள்ளம் வருது, பெருங்காற்று மோதி அடிக்குது, நீரோட்டம் வருகிறது, அஸ்திபாரம் நல்லா போட்டது நிற்குது, அஸ்திபாரம் போடப்படாதது விழுந்து போனது. காரணம் கர்த்தரும் இல்லை, அவருடைய வார்த்தையும் இல்லை, கேட்டு அதன்படி செய்யாதிருக்கிற நாமே நாமே நாமே. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, முதல்ல நம்முடைய ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியமாங்க. ஃபவுண்டேஷன். அப்போ உங்களுடைய அஸ்திபாரம் எப்படி இருக்கு? அப்போ அந்த அஸ்திபாரத்தை போடும்பொழுது முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், சும்மா ஒரு உதாரணத்துக்கு, இந்த இடத்துல நம்ம சகோதரி இந்த வீடை கட்டும் பொழுது இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பில்டிங் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு கிரவுண்ட் இருந்திருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் சரி, பில்டிங் இருந்தது என்ன செய்யணும்? அதை கம்ப்ளீட்டாக இடிச்சுட்டு அதனுடைய அஸ்திபாரத்தையும் எடுக்கணும். கரெக்டா? அதையும் நோண்டி அது மேலே கட்ட முடியுமா? அந்த கட்டினா என்ன எப்படி இருக்கும் அந்த வீடு? புது வீடு கட்டுறோன்னா பிரயோஜனம் இல்லாமல் போயிடும்ல. அப்போ முதல்ல என்ன செய்யணும்? பழச இடிக்கணும். இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய பேருடைய லைஃப்ல, நம்மளுடைய லைஃப்ல, யாரையும் நான் குறிப்பிட்டே பேசல, நம்மளுடைய லைஃப்ல நிறைய பேருடைய பிரச்சனை தெரியுமா? இன்னும் பழசை இடிக்கவே இல்லை. பழசு மேலேயே கட்டுறதுனால அந்த அஸ்திவாரம் சரியாவே இல்லை. முதல்ல பழசை இடிக்கணும். வசனத்துல இருந்து நான் சொல்றேன் பாருங்களேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 24, 25, 26 இந்த 3 வசனத்தை மாத்திரம் அங்க படிச்சுட்டு திருப்பி இங்க வந்துடலாம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் வசனம் 24, 25, 26 வாசிங்கம்மா. அங்க கிதியோன்மா ஒரு நிமிஷமா, இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். யெகோவா ஷாலோம் அப்படின்னா என்ன? சமாதானம் அருளும் கர்த்தர். ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். ஆனா நீங்க அந்த வசனத்தை நல்லா நம்ம கவனிச்சு பார்த்தா, அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். கட்டி அவர் கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று அவர் பேர் வச்சாரு. இப்ப பலிபீடம் கட்டி யெகோவா ஷாலோம் பேர் வச்சதுனால அந்த இடம் உடனே யெகோவா ஷாலோமா மாறல. அடுத்த 2 வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் இப்ப கட்டிட்டாருல்ல, இப்ப ஆண்டவர் கிதியோனோடு கூட பேசுறாரு பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி,
அப்படின்னு நிறுத்துங்க. அப்ப முதல்ல என்ன சொல்றாரு? உன் தகப்பனுக்கு இருக்கிற ஒரு பலிபீடம் இருக்கு பாரு, எனக்கு அருவருப்பான பலிபீடம், பழைய வாழ்க்கையில கட்டின பலிபீடம், பழைய வாழ்க்கையில இருந்த ஒரு சில காரியங்கள், பழைய பிரச்சனைகள், பழைய சுபாவங்கள், பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள் இருக்கு பாரு, அதுதான் பழைய அஸ்திபாரம். அந்த பாவ மனுஷன், ஏன்னா நம்ம ரட்சிக்கப்படும் போது பாவ மனுஷன் செத்து போறான். ஆமென். அன்னியோட அவனுக்கு இப்ப முடிவு கட்டியாச்சு. எத்தனை பேர் முடிவு கட்டிங்க? அன்னியோட அவன் செத்தான். அவன் திருப்பி எழுந்துக்க கூடாது. அவன் எழுந்து வந்தானா அதுக்கு காரணம் நம்ம தான் பாருங்க. அப்ப ஆண்டவர் இங்க சொல்றாரு, அந்த பழைய பலிபீடத்தையும் அந்த தோப்பு விக்கிரகத்தையும் முதல்ல நீ வெட்டு ராஜா. அதை வெட்டிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, அதே இடத்துல இந்த கற்பாறையின் உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து நீ வெட்டி போட்ட அதே இடத்துல பலியிடுவாயாக. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உன்னை அவர் செஞ்ச உடனே அதை அக்செப்ட் பண்ணிடல. ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல பழசை இடிச்சு போடு. ஆமென். பழசை தகர்த்து போடு. உங்க வாழ்க்கையில முதல்ல வாழ்க்கை, அதுக்கப்புறம் உங்க வீடுல இருக்கிறதான பழசு என்ன, பழைய வாழ்க்கையில எதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது, எப்படிப்பட்ட பழைய பொருட்கள் இருந்தது, என்னெல்லாம் இருந்துச்சு. ஹாப்பி மேன் சொல்லிட்டு வச்சுப்போம் இல்லையா, பழைய காரியங்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, வசனத்தை வாசிச்சா ஒவ்வொரு வசனத்தையும் ஆண்டவர் காமிச்சு கொடுப்பார். இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம் மகனே, வேண்டாம் மகனே. ரொம்ப ரொம்ப கஷ்டமே கிடையாது. வசனத்தை நம்ம வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நான் உங்களை ரொம்ப எளிதாக ஆண்டவர் உங்களை நடத்துவார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இது வேண்டாம், பழசை இடிச்சிரு, முதல்ல பழசை டெஸ்ட்ராய் பண்ணு, பழசெல்லாம் வேண்டாம். பவுல் எழுதுறாரு, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் ஏதோ உங்களுக்கும் எனக்கும் இல்லை சபையில் இருக்கிற யாருக்கும் ஒரு மனஸ்தாபம் உருவாகுது, ஏதோ மன கசப்புகள் உருவாகுது, ஏதோ நடக்கலாம், இயற்கையாக நடக்கும். இப்போ பிள்ளைகளுக்குள்ளேயே வருமா? தேவ பிள்ளைகளுக்குள்ளே நிச்சயமாக வரும், வேற எங்க இருந்தால் வராது. அது பழசு. அடுத்த வாரம் நம்ம வரும்பொழுது இல்லை, அதை எல்லாத்தையும் கலைந்து போட்டு புதுதாக்கப்பட்டவர்களா. ஏன்? இயேசு நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. புதியவர் நமக்குள்ள இருக்கிறார். பாருங்க, அதில் என்னன்னா, அதை நம்ம யோவான்ல மத்தேயுல வாசிக்கும்போது 2 துருத்திகளை குறித்து பேசியிருப்பாரு இல்லையா, பழைய துருத்தி, புது துருத்தி. பழைய துருத்தினா அது நம்ம தமிழில் வாசிக்கும் போது துருத்தின்னு வாசிக்கிறோம். இங்கிலீஷில் என்ன தெரியுமா? வைன் ஸ்கின். அந்த நாட்களில் திராட்சை ரசத்தை தோலினால் செய்யப்பட்ட ஒரு வாட்டர் கேன் மாதிரி இருக்கும், அதில் அவங்க நிரப்பி அவங்க கொண்டு போவாங்க. திராட்சை ரசம் இப்போ நம்ம மாவை இது பண்ணிட்டு மூடி வைக்கிறோம்ல, சில நேரத்தில் மூடியை தூக்கிக்கிட்டே வருமா மாவு. நம்ம ஸ்டீல் பாத்திரத்தில் வைக்கிறதுனால அந்த நாளில் ஸ்டீல் பாத்திரம்லாம் கிடையாது, அது வந்து பொங்கி வருது, அதால் சில நேரத்தில் வெளியே வர முடியல. ஆனால் வைன் ஸ்கின்னில் செய்யப்பட்டது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த நீங்கள் திராட்சை ரசம் ஊற்றி வைக்க எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு எக்ஸ்பேண்ட் ஆன பிறகு அதுக்கு மேலே அதுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சத்தியத்தை சொல்கிறார் அப்படின்னா, அப்பா நீ இந்த எக்ஸ்பேண்ட் ஆன இதுக்கு மேலே எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத, உள்ள எதுவுமே உள்வாங்க முடியாத பழைய துருத்தியை போல இருக்காத, புது துருத்தியா மாறிடு. புது துருத்தி என்ன? நீ இப்போ அந்த பழைய துருத்தியில ஏற்கனவே கம்ப்ளீட்டா எக்ஸ்பேண்ட் ஆனதுல இப்போ புது ரசத்தை எடுத்து ஊற்றணும் அப்படின்னா அது புளிக்கும் பொழுது அது விரிவடையும் பொழுது என்ன ஆகும்? துருத்தி கிழிந்து போகும், ரசம் கொட்டிடும். பிரயோஜனம் என்ன? ரசம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம. அதனால புது துருத்தியை எடுத்து ஊத்துனீங்கன்னா ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பழைய துருத்தின்னு சொல்லலை, பழைய துருத்தியாக இருக்காதீங்க, இன்னும் பழையசையே வச்சுட்டு இருக்காதீங்க. இன்னும் எப்பயோ நடந்தது, சிலர் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை யாரும் ஒருத்தர் தான் சமீபத்தில் சொன்னாங்க. எங்கள் ரிலேட்டிவில் ஒருத்தவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இப்படி பேசினான். பழைய துருத்தி ஆண்டவர் நிரப்பவே முடியாது. ஏன்? அவர் ஊற்றுனாலும் துருத்தியே கிழிஞ்சிரும். அவர் துருத்தி கிழியறதுக்காக அவர் விருப்பப்படுவாரா? நாம தான் அந்த துருத்தின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? நம்ம புது துருத்தியாக மாறிட்டோம்னா அதில் புது ரசத்தை ஊற்றுவார். ஹல்லேலூயா. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பி தினம் நடத்திடுவீர். ஹல்லேலூயா. நம்மளை புது எண்ணெயினால புது ரசத்தினால ஆண்டவர் நம்மை நிரப்புவார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ பழசை இடிக்கணும், புதுசை கட்டணும். வாசிக்கலாம் லூக்கா 8வது அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 8:15. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். லூக்கா 8:15.
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு ஹல்லேலூயா ஆமென். அதை உண்மையும் நன்மையுமான. அப்ப பாருங்க, ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயத்தை எப்படிப்பட்ட இருதயம் சொல்றாரு? ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, உண்மையும் நன்மையுமான இருதயம் உங்க இருதயம். உண்மையும் அதுல உண்மையும் இருக்கு, நன்மையும் இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்? அது ஏசப்பா கொடுத்த இருதயம். ஹல்லேலூயா. யாராவது நம்ம உங்க இருதயத்தை வச்சிருக்கிறீங்களா? வச்சுட்டா இன்னைக்கு இங்கேயே வச்சுட்டு போயிடலாம். ஹல்லேலூயா. அந்த இருதயம் ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த இருதயம் நம்மளையே குற்றவாளி இருந்து நிறைய நேரத்துல சொல்லுதா இல்லையா? ஹல்லேலூயா. இயேசு உன்னை நிரபராதின்றாரு, நீ இல்ல, நான் இன்னும் குற்றவாளிதான். ஹல்லேலூயா. உண்மையும் நன்மையுமான இருதயம் இல்ல. அந்த இடத்துல வாசிக்கும் போது நான் சுருக்கமா சொல்லிடுறேன். 4 இருதயத்தை பத்தி பேசுறாரு. முதல்ல, வழி அருகே விதைக்கப்பட்ட விதை என்ன ஆகுது? பொல்லாங்கன் வந்து கொண்டுட்டு போயிடுறான். விதை என்ன? வசனம். அப்ப அந்த நிலை என்ன? இருதயம். வழி அருகே இருக்கிற நிலை எப்படி இருக்கும்? சும்மா நடந்து நடந்து நடந்து. இன்னைக்கு சில பேருடைய லைஃப் எப்படி ஆயிடுச்சுன்னா இல்லையா, மனிதர்கள், தாவீது சொல்லுவான், மனுஷர்கள் என் மேல ஏறி போக பண்ணுகிறீர் ஆண்டவரே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், படிச்சிருக்கீங்களா? என் மேல ஏறி போக பண்ணுகிறீர. அப்ப என்ன ஆகுது? மனிதர்கள் நடந்து 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 சிலர்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும்ல, நம்ம இருதயத்தை நம்மளே கடினப்படுத்திக்கிறோம். பார்வோன ஆரம்பத்துல அவர் இருதயத்தை கடினப்படுத்துறாரு, அப்புறம் ஆண்டவர் பார்க்கறாரு. இல்ல, முதல்ல ஆண்டவர் கடினப்படுத்துறாரு, அப்புறம் அவரே தான் இருதயத்தை கடினப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. கடினமுள்ள இருதயமாய் நம்முடைய இருதயம் இல்ல. வசனம் வரும்போது எப்படி இருக்கணும்? இப்படிதான் இருக்கணும். கடினமுள்ள இருதயம்னா அது மேலே போட்டா மேலேயே இருக்கும். பிசாசு பார்க்கும்போதே வசனம் தெரியுது. வந்து பொல்லாங்கன் வந்து அந்த வசனம் நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. இருதயத்திலிருந்து எடுத்து, இருதயம் தான். ஆனா இருதயம் எப்படி இருக்கு? கல்லு போல இருக்குது. ஆனா தேவன் சொல்றாரு, நமக்கு கல்லான இருதயம் இல்ல, அவர் நவமான இருதயத்தை, சதையுள்ள இருதயத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, நமக்கு அந்த இருதயம் தானே கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, சதையுள்ள இருதயமா? நம்ம இருதயம் இல்லைம்மா, அது என்னைக்கு அவுட்டு. அதை வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்துட்டார். தாவீது ஜெபம் பண்றாரு இல்லையா, ஆண்டவரே கிரியேட் மீ எ நியூ ஹார்ட், புது இருதயம். தமிழ்ல சுத்த இருதயம் இருக்கு, இங்கிலீஷ்ல கிரியேட் மீ எ நியூ ஹார்ட். எனக்குள்ள புது இருதயத்தை. இது வேணா ஆண்டவரே, இந்த இருதயத்தை வச்சுதான் அவங்கள நான் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன், ரொம்ப கேவலப்படுத்திட்டேன் ஆண்டவரே, எனக்கு புது இருதயத்தை கொடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சவுலுக்கு ஆண்டவர் புதிய இருதயத்தை கொடுத்தார். அவன் நின்னானா நிக்கலைன்றது நம்ம சப்ஜெக்ட் இல்லை. இப்போ நமக்கு ஆண்டவர் புது இருதயத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. அப்ப ரெண்டாவது, கற்பானையின் மேல விதைக்கப்பட்ட விதை. விதை விழுது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனா அதான் அவங்க ஜெபம் பண்ணாங்கல்ல, வேர் கொள்ளாததினாலே. ஏன் அது வேர் கொள்ள மாட்டேங்குது? ஹல்லேலூயா. கற்பாறைனா என்ன அப்படின்னா இல்லையா, சரி நம்ம பயங்கரமா இமேஜின்ல அவன் போகும்போது ரோடெல்லாம் தூக்கிட்டு போறான், அப்படி கிடையாது. ஒரு நிலம் எடுத்துக்குங்க, ஓகேவா? அதில் நடக்கிற பகுதி, மனிதர்கள் நடக்கிற பகுதி, அந்த வரப்பு பகுதிகள் இருக்கும் இல்லையா, அது அவன் நடந்து வர பகுதி, அடிக்கடி நடந்து போய் அதில் லேஸ் மேலே விழுந்தா கூட அது கடினமாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நிலம் இருக்கும். அந்த நிலத்தில் அந்த வரப்புகள் ஓரங்களில் கல்லுகள் இருக்கும், இண்டிடுக்குகள் இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்? விதை அங்கே போய் விழும். அவன் விதையை தூவும்போது விதை விழும், ஆனால் அது முளைக்கும். ஆனால் முளைக்கும், அது வேர்கொள்றதுக்கான சாத்தியங்கள் இல்லை. கல் இருக்கிறபடினால என்ன ஆகுது அப்படின்னா, அது முளைக்காம அது அப்படியே வெயில் காய்ந்த உடனே அது பட்டு போயிடுது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அப்போ என்னன்னா, ஒரு உதாரணம். இப்போ நான் பாஸ்டர் சொல்கிறேன், ஒரு மன்னிப்பை குறித்து ஒரு ஆழமான செய்தியை நம்ம கேட்குறோம். எனக்கு வந்து இப்படிலாம் ஒரு சப்ஜெக்டை நோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பேசணும்னு கிடையாது. ஆவியானவர் கொடுக்கறத கொண்டு வந்து பேசும். அந்த செய்தியை கேட்போம். உடனே நம்மளுடைய இதயத்தில் உண்மையாக நான் சொல்கிறேன், இந்த இடத்துல என்ன தெரியுமா நடக்கும்? கிரி, ஆமா ஆண்டவரே, நான் அப்படி தான் இருக்கேன். எத்தனை பேர் இல்லையா? ஆமா ஆண்டவரே. வசனம் வரும்போது நான் இன்னும், அதாவது வசனக்குள்ளே போக 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 நாம் குறை உள்ளவர்களாக தான் இருப்போம். அப்பேற்பட்ட ஏசையா தீர்க்கதரிசி சொல்கிறான், பிரசன்ன வந்த உடனே, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுல மனுஷன். ஹல்லேலூயா. அப்போ வசனம் வரும்போது அது என்ன செய்யுதுன்னா இப்படி தான் செய்யுது. ஆனால் அப்படி இல்லாமல் நிறைய நேரத்தில் என்ன ஆகுது? கேட்குறோம், நமக்கு செய்யணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் வெளியே போன உடனே அது நாட்கள் அளவில் இல்லை, ஒரு 3 நாள் 2 நாளில் மறந்து போகிறோம்ல. அப்போ பிரச்சனை என்னென்னா, வேர்கொள்ளாததினாலே. அப்போ வேர்கொள்ள என்ன செய்யணும்? அந்த இருதயத்தை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள்.
எங்கே ஒர்க் அவுட் பண்ண முடியும்? கடவுள்கிட்ட போய் ஒர்க் அவுட் பண்ண இல்லை. எனக்கு தெரியும், அதாவது நம்மளே ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாமா, நம்மளே நியாயம் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த வார்த்தை போன வாரம் தான் பாஸ்டர் மன்னிப்பை பற்றி பேசினாரு, போன வாரம் தான் கிருபையை பற்றி பேசினாரு, போன வாரம் தான் அன்பை பற்றி பேசினாரு, போன வாரம் தான் நீடிய பொறுமையை பற்றி பேசினாரு, போன வாரம் தான் கோவக்கூடாதுன்னு பேசினாரு. ஆனால் எனக்கு திருப்பியும் வருது அப்படின்னா என்ன பிரச்சனை? வசனத்தில் பிரச்சனை இல்லை, சொன்ன வார்த்தையில் பிரச்சனை கிடையாது. அப்போ பிரச்சனை எங்க? வேர் கொள்ளக்கூடிய சூழ்நிலை நமக்கு இல்லை. அப்போ அந்த என்ன பண்ணனா, அந்த ஆண்டவர் சொல்லுவார் ஏசாயா 5வது அதிகாரத்தில், அவர் கற்களை பொறுக்கி அதை சுத்தம் செய்து அதிலே நற்குல திராட்சை செடிகள் நட்டி. அப்போ முதல்ல ஆண்டவர் என்ன செய்யறாரு? கற்களை பொறுக்கி. ஏன்? கல் இருந்துச்சுன்னா அது அந்த நிலத்தை சரியா வளர விடாது. ஹல்லேலூயா. நீங்க யோவான் 15 வாசிங்கன்னா கூட அவர் சுத்தம் பண்ணும்போது அதுல இருக்க கற்களை எல்லாம் சுத்தம் பண்ற, முதல்ல எல்லாத்தையும் பொறுக்கிட்டு. ஏன்னா அந்த நிலம் நல்ல சாயிலா இருந்தாதான் அதுல விதைக்கிற விதை உள்ள போய் அது கனி கொடுக்கிற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப என்ன நடக்குது? வசனத்தை கேட்கிறோம்னா இப்படிதான் வாழணும் எல்லாம் முடிவு பண்ணிட்டு இங்க இருந்து புறப்பட்டு போறோம். ஒரு சின்ன சோதனை, ஒரு டெஸ்ட் உடனே ஆண்டவர் வைக்கிறார். ஆமா நான் மன்னிக்கணும் அப்படின்னு போனா கரெக்டா அந்த நேரம் பார்த்து தான் ஒருத்தன் வந்து மன்னிக்கவே முடியாத மாதிரி வந்து நிற்பான். பாருங்களேன், நிறைய நேரத்தில் இது நடக்கும். சரி ஆண்டவர், இங்கே தேவ சமூகத்தில் நான் தீர்மானம் எடுக்கிறேன், நான் மன்னிக்கிறேன், நான் இன்னைக்கு நான் கோவப்படக்கூடாது. போனால் உடனே இல்லை, நம்மளே சொல்லுவோம், ஆக்சுவலாக நம்மளே கண்டுபிடிச்சிடுவோம். இல்லை பாஸ்டர் கேட்டு போகிறேன், நான் முடிவு பண்ண போனால் பிசாசு கொண்டு வரேன், ரைட்டு தீர்க்க தரிசியாக நீங்கள் மாறிட்டீங்க. ஆனால் ரிசல்ட் என்ன? ஆனால் கோவப்பட்ட பாஸ்டர் இல்லை, நீங்கள் மாத்திரம் இல்லை, நானும் தான். அப்போ பிரச்சனை என்ன? வசனத்தில் இல்லை, கலங்கமில்லாத ஞானப்பால், கலங்கமில்லாத ஞானப்பால், திருவசனமாகிய கலங்கமில்லாத. எப்படி இருக்கும் இல்லையா? அதாவது ஃபர்டைல், தாய்ப்பால் வந்து ஃபர்டைல், கலங்கமே கிடையாது. அது போல ஆண்டவர் வசனத்தை திருவசனமாகிய கலங்கமில்லாத அந்த ஞானப்பாலை நீ நல்லா குடி. ஹல்லேலூயா. வசனத்தை குடி. அப்போ அந்த சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. அப்போ சோதனை வந்த உடனே என்னாச்சு? போச்சு. அப்போ அதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? வசனத்தை படித்து அதன்படி வாழும்பொழுது செய்யும்பொழுது தான் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு காலையில் எழுந்துக்கிறோம், நான் ஜெபம் பண்ணுறேன், காலையிலேருந்து ஜெபம் பண்ணிவிட்டு அன்றைக்கி நாள் போயிட்டு ஒரு வசனம் பேசுகிற ஆண்டவர், நீ வந்து கோபப்படாத பொறுமையாருன்னு ஏதோ சொல்கிறார். அன்றைக்கி ஃபுல்லாக அதை நம்ம செஞ்சுட்டு ஈவினிங் வந்தோம், ஆண்டவரே ரொம்ப ஒரு சந்தோஷம் இல்லை நம்ம இருதயத்தில். ஹல்லேலூயா. ஒரு நாள் அந்த வசனத்தின்படி நம்ம வாழ்ந்துட்டோம்னா அப்படியே வானத்தில் பறக்கிறா போல இருக்கும். ஆனால் மறுநாள் கேட்ட வார்த்தையின்படி நம்ம செய்யல உடனே உங்களுக்கு எப்படியே தெரியல, நான் அப்படியே போய் எவனா ஓரமாக படுத்துருவேன். ஃபஸ்ட்டு அப்படியே சுருண்டுருவேன். ஏன்? வசனத்தின்படி நான் செய்யலை. ஏன்? அதில் என்ன விஷயம்னால நாம தான் நம்ம துக்கப்படுத்திக்கிறோன்ற, வேற ஒன்றும் சொல்ல. ஆண்டவர் துக்கப்படுத்தலை, மனிதர்கள் இல்லை, நாமளே துக்கப்படுத்திக்கிறோம். ஏன்? வசனத்தில் வேர்கொள்ள முடியாமல். 3வது சொல்றாரு, முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இதை செய்யல பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ஏன் இதை வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுக்குறேன். ஏன் வசனம் நமக்குள்ள வேர்கொள்ள அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற காரியங்களை கல்ல முதல்ல எடுத்து போடு, நிலத்தை முதல்ல நல்ல நிலமா மாற்று. அப்படியே கடினமாக வச்சுட்டு இருந்தா நான் வரும்போதே கடின இதயத்தோட ஒன்றுமே நடக்காது. வசனத்து மேலே தப்பு இல்லை, பாசன மேலே தப்பு இல்லை, நான் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா, 2வது அந்த நிலத்தை நல்லா விட்டு கொடுக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் வேர்கொள்ள முடியாமல், சுருக்கமாக சொல்லி வேர்கொள்ள முடியாமல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்குது உலக கவலை. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலக கவலையோட நம்ம உள்ள வந்து, ஆண்டவரே நான் நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா என்ன தெரியுமா? அடிப்படையான விசுவாசமே அவுட்டு. நான் நாளைக்கு என்ன செய்ய போகிறனோ, ஆண்டவரே நான் எப்போ ஆண்டவரே அந்த மாதிரி மாற போகிறேன், நான் எப்போ ஆண்டவரே இப்படி இருக்க போகிறேன். இந்த உலக கவலையை நம்ம உள்ளத்துக்குள்ளே வைத்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ புரியும்ல. ஆமாம் பாஸ்டர் கரெக்டாக சொல்கிறாரு, இதனால தான் வசனம் எனக்குள்ளே வேர்கொள்ள மாட்டேந்தா, அதை வேர்கொள்ளவே விட மாட்டோமா நம்ம? இந்த நிலம் நல்லா இருக்கு, வசனம் விதைக்கப்படுது, ஆனால் அது வளரும் பொழுது முள்ளும் சேர்ந்து வளருது. வளர்றா போல வருது, ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தோன்னா நெருக்கப்படுது. ஏன் அப்படின்னா இன்னும் உலக கவலை நமக்கு. 2வது ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அதான் நான் முதலையே சொன்னேன், உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். உங்களுக்கு யாருக்குன்னா டவுட்டுன்னா கூட புதிய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட வந்து கேளுங்க. அப்போ ஆண்டவர் வந்து பணத்தை கொடுக்கவே மாட்டாரா, செல்வத்தை கொடுக்கவே மாட்டாரா, அவர் யாருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாரா, அதை வந்து நீங்கள் ஏதோ செய்கிறதுனால அதை மாற்ற முடியாது, நாம் ஏதோ செய்கிறதுனால மாற்ற முடியாது. அவர் கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா கொடுப்பார். யாக்கோபை நேசிக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் நேசிப்பார். அவரை யாரும் தடுக்கவும் முடியாது, யாரும் அவருக்கு ரெக்கமெண்டேஷனும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா.
அப்போ அதை நான் வாசிச்சு இருக்கிறேன். கொலோசியரில் கடைசி அதிகாரத்தில் ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளணும், அவன் எப்படி தான் வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும்னு அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே அதை தியானம் பண்ணியிருக்கிறோம். அப்போ பாருங்கள், பண மயக்கம். மூணாவது சிற்றின்பம். இதெல்லாம் தான் இந்த சிற்றின்பத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான் உங்ககிட்ட வைக்க விரும்புகிறேன். வசனம் வேர்க்கொள்ளாமல் இருக்கிறது என்ன இருக்குமா? இன்னைக்கு மொபைல் இப்போ எங்கே இல்லை, அங்கே இருக்குது. இந்த மொபைல் தான், இந்த மொபைல் சிற்றின்பம். என்னன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வசனம் படிப்பீங்க, சில நேரத்தில் நைட்டில் ஜோம் பண்ணிட்டு படிப்பீங்க. எத்தனை பேர் நைட்டில் ஜோம் பண்ணிட்டு ஜோம் பண்ணிவிட்டு கடைசியாக மொபைலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா படுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? வேற யாரெல்லாம் சொல்ல ரொம்ப தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. லாஸ்ட் சீனில் பார்த்தா நான் பாஸ்ட் சும்மா வீட்டில் உட்காந்துருக்கிறேன், நான் அப்படியே கம்மன் உட்காந்துருக்கிறேன். நான் லாஸ்ட் சீன் பார்ப்பேன். லாஸ்ட் சீன் எத்தனை மணிக்கு? நேற்று தலைவர் 11:58 பார்த்துருக்காரு. அப்பயே டவுட்டு இல்லை, வசனத்தின்படி செய்யலை அப்படின்னா நான் சொல்லிட்டேன்ப்பா, சண்டே மாத்திரம் 10:30 மணிக்கு படுங்கப்பா, அப்போ தான் காலைல எழுந்து வர முடியும். பிசாசு போக விட மாட்டான், பிசாசு போக விட மாட்டான். நம்ம நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ அங்கே போனீங்கன்னா இன்னைக்கு கேட்ட வசனம் விக்கி கேட்க முடியுமா? அவனுக்கு பிடிக்காது. இவன் கேட்டான்னா திடீர்னு நல்லா ஆகிட்டான்னா ஐயோ வேணாம் அப்படி எப்படி நிறுத்தலாம்? இதுதான் பிசாசனுடைய திட்டம். அதுக்கு நம்ம சில எக்ஸசைஸ்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. பாரு, அழகாக புள்ள சொல்லிச்சு. என்ன நீங்கள் அவ்வளோ நேரம் படிச்சிங்க, அவ்வளோ நேரம் சிந்தையில் வச்சிங்க தெரியுமா? அது எல்லாம் போச்சு. நீங்கள் கடைசியாக யூடியூப்பில் ஒன்று பார்த்துருப்பீங்க, அதுவே தரிசனமாக வேற வரும் நைட்டு. அப்புறம் கர்த்தர் வேற காமிச்சிட்டாருன்னு நீங்கள் யோசிச்சுப்பீங்க. உண்மை, நான் விளையாட்டுக்கு சொல்லலை, ஆனால் அதே நீங்கள் நைட்டு இல்லை, நீங்கள் என்னுடைய ஒரு வேண்டுகோளை நீங்கள் எடுத்து படுக்கிறதுக்கு முன்னாடி எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. நானும் நிறைய நேரத்தில் பார்த்துட்டு தான் படுக்கிறேன். இது வந்து ஒரு ஆவிக்குரிய குஷ்டரோகம் மாதிரி. அது எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வந்தால் கூட இல்லை, அட்லீஸ்ட் டைமை கிளாக்ல பார்க்கணும். அந்த டைமையாவது இல்லை அப்படி இது தொத்து வியாதிங்க. இப்போ இந்த மொபைலு ஒரு தொத்து வியாதி. இந்த வியாதி தான் இந்த உலகத்தில் சிற்றின்பத்துக்கு காரணம். அது வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஒரு உலகத்தான பற்றியே நான் பேசுகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. லிடியன் நாதஸ்வரம் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கியா? பயங்கரமான கீபோர்டிஸ்ட்டு. ஏஆர் ரஹ்மான் கிட்டேயே போயிட்டு அவன் அப்ரிஷியேஷன்லாம் வாங்கினா, அமெரிக்காவில் போய் ஏதோ ஒரு இதில் பெரிய அவார்டு வாங்கிட்டு வந்தான். அவனை ஒரு முறை ஏதோ ஒரு டிவி நிகழ்ச்சி, அது எனக்கு பேர் தெரில, ஏதாவது டிவி நிகழ்ச்சி ஏதாவது சொல்லுங்களேன் பார்க்குறவங்க, ரொம்ப ஃபேமஸான நிகழ்ச்சி. நீ அதை பார்ப்பியான்னு கேட்டார் ஏஆர் ரஹ்மான். வாட் ஐ டோன்ட் நோண்ணா. அவன் சின்ன பையன், அவன் ஐ டோன்ட் அப்படின்னா. யூ டோன்ட் நோவா? த என்டையர் வேர்ல்ட் நோஸ் அபவுட் இட். உலகத்துக்கே தெரியுமாப்பா அந்த டிவி ப்ரோக்ராமை பற்றி. சின்ன பசங்க பார்க்கறது தான் வச்சுக்கேன், உலகத்துக்கே தெரியுமே. சும்மா போக வச்சானே ஏதோ ஒன்று வச்சுக்கிங்களா, உலகத்துக்கே தெரியும். உனக்கு தெரியாதா? இல்லை, ஐ ஹாவ் நோ டைம். எவ்வளோ நேரம்ப்பா நீ கீபோர்டு வாசிப்பேன்? 7 to 8 hours a day. இத்தனூண்டில் போய் அவார்டு வாங்கி வந்துட்டோம். நம்ம 7 to 8 hours a day மொபைல்லதே லைஃப் ஓடிது. நமக்கு படித்த வசனம் நைட்டு கடைசியாக நேற்று நைட் நீங்கள் மொபைலெல்லாம் யூஸ் பண்ணி நைட்டு படுத்துட்டு காலையில் கடைசியாக நைட்டு என்ன படித்தோம்? பிசாசு அப்படியே திருடிக்கிட்டு போயிடுறாங்க. இந்த மொபைலோட ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. இந்த மொபைலை முதல்ல டைவர்ஸ் பண்ணுங்க. சீரியஸாக. எப்போ இதுக்கு எவ்வளோ மரியாதை, எத்தனை மணி வரைக்கும் மரியாதை? ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். ஆனால் சிலர் அதில் உண்மையாக இருக்கிறீங்க. அதனுடைய பலனை பார்ப்பீங்க. நீங்கள் ஜெபித்துட்டு போயிட்டு நைட் படுத்துக்குங்க. சாலமோனுக்கு வந்தது போல தேவனுடைய தரிசனங்கள் நமக்கு வரும். நிறைய நேரத்தில் நம்ம யோசிப்போம், நான் ஜெபம் பண்ணிட்டு தான் போகிறேன், ஐயோ என்னடா இது ட்ரீம் ஒரே டிஸ்டர்பன்ஸாக வருது. ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க? நல்லா புரிஞ்சுக்கிங்களா? நம்ம டிஸ்டர்பன்ஸ், நம்ம சிந்தையை எதுவுமே இந்த உலகத்தினுடைய எந்த காரியமே டிஸ்டர்ப் பண்ண விடக்கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் செல்ஃப் டிசிப்ளின் சொல்லுவாங்க. பவுல் சொல்றாரு இல்லையா, மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி, ஐ பிரஸ் மை பாடி, ஒடுக்கி கீழ்படுத்துறேன். ஹல்லேலூயா. சரீரம் அவ்வளோ லேஸில் கீழ்படியாது. நம்ம செய்ய விரும்புவதை செய்யாமல் செய்ய விரும்பாததை தான் செய்ய சொல்லும். ஆனால் நாம் அதுக்காக பிரயாசப்படணும். பாருங்க அதை. அப்போ கடைசி அதை சொல்லிட்டு முடிக்கிறாரு. இதெல்லாம் விளக்கிட்டோம் அப்படின்னா வசனம் வேர்கொண்டோம். ஹல்லேலூயா. இப்போ இங்கேருந்து கேட்டுட்டு போகிறோம், வீட்டுக்கு போனோம்னா திருப்பி நம்ம இதையும் இன்னைக்கு கேட்ட பிரசங்கமே ஞாபகம் இருக்காது. மாறாக பார்த்தீங்கன்னா இப்போ குடும்பங்கள் எடுத்துகிட்ட ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அட்லீஸ்ட் 4 பேர் 3 பேர் இல்லை, சிலரை தவிர இதெல்லாம் 2 பேராவது வரீங்க.
இன்னைக்கு சொன்ன பிரசங்கத்தை கொஞ்சம் நீங்களே இன்னைக்கு பாஸ்டர் என்ன சொன்னார், அந்த வசனத்தை நீங்கள் ரீகேப் பண்ணீங்கனால அது உங்களுக்குள்ள வேர்கொள்ளும் பாருங்கள். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான. அப்போ நிலம் அப்படின்னாவே இல்லையா, அதை வந்து இப்போ ஒரு தரிசு நிலம் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை ப்ளோ பண்ணுவாங்க, உழுவாங்க, பண்படுத்துவாங்க, உழறதுன்னு சொல்லுவாங்க. அந்த உழற அந்த கருவி பார்த்துருக்கீங்களா? அந்த உழற கருவி சும்மா ஷார்ப்பாக போட்டு அது மேலே அவன் ஏறி நின்று அப்படி அழுத்தி மாடு போகும்போது அது மேலே அழுத்தி நின்றுட்டு ஆழமாக உழுந்துட்டு போவான். எந்த அளவுக்கு அது ஆழ உழப்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்த அந்த அது வந்து சாஃப்டாக ஃபர்டைலாக மாறுது. இப்போ அதில் விதை தூவப்படும் பொழுது விதை அதுக்கு உள்ளே போய் மறைஞ்சிருது. பறவையால் அதை வந்து எடுக்க முடியாத அளவுக்கு அது உள்ளே போகுது. அப்போ பாருங்கள், இருதயம் எந்த அளவுக்கு அப்போது உழுகிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ராசஸ்ன்னு இருக்குது. அவ்வளோ எளிதல்ல. சில மனிதர்களை வைத்து கூட ஆண்டவர் உழுவார். சில நேரத்தில் ஊழியக்காரர் பாஸ்டரை வச்சு உழுவார் ஆண்டவர். ஏன்னா அந்த இருதயம் ஆண்டவர் விதைக்கு ஏற்றுறது போல அது மென்மையாக மாறணும் என்று சொல்லி அதை இப்போ அதுக்குள்ளே விதைக்கும் பொழுது அந்த விதை உண்மையும் நன்மையுமாக இருந்து அது நமக்கு பலன் கொடுக்கறதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், அது கடைசியாக அந்த பலன் என்ன தெரியுமா? we have to bear fruit. ஆங்கிலத்தில் we have to bear fruit. ஆவியின் கனிகள் அப்படியே தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். முதல் கனி என்ன? நமக்கு யோசிச்சு பாருங்க, நமக்கு சத்தியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாமே ஒரே ஒரு பர்பஸ் தான், நம்ம வாழ்க்கையில் கனி உண்டாகும்படிக்காது. அதில் இருக்கிற முதல் கனின்னா எல்லார்கிட்டையும் இருக்கா? நம்ம சபைக்குள்ள அப்படியே ஒருத்தருக்குள்ள அதாவது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனிடத்திலிருந்து ஜீவன் தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு போடும். அந்த நதி வரும்பொழுது அது கூட அன்பு சேர்ந்து வரும். அந்த அன்பு வரும்பொழுதுல ஒருத்தனுடைய இருதயத்தை அது அப்படியே அரவணைச்சு ஆச்சிடும். அடுத்தது என்ன? அன்புக்கு அப்புறம் நமக்கு அதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை? எனக்குமே ஆட ஏன்டா இந்த கிறிஸ்தவங்க ஏன்டா நம்ம இப்படி இருக்கிறோம் யோசிச்சிருக்கீங்களா? ஆனால் ஆண்டவர் அதாவது அது ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். நீங்கள் கொடுக்குற நம்ம கொடுக்குற கனி கிடையாது. அந்த கனிக்கு பேர் ஃப்ரூட் ஆஃப் த. அதாவது இப்போ ஜானிகா சன் ஆஃப் சொல்லுங்க ஃப்ராங்க்லின். ஜானிகா சன் ஆஃப் அப்படின்னா ஃப்ராங்க்லினுடைய மகள். ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்னா ஆவியானவரினால நமக்குள்ள கொடுக்கப்படுகிற இல்லை உருவாகிற கனி. ஹல்லேலூயா. இப்போ அதுவும் நம்ம செய்யறது இல்லையா? அப்போ அந்த கனி எப்படி உருவாகும்? ஒரே ஒரு வசனம் பாருங்க, யோவான் 15வது அதிகாரத்தில் 7வது வசனம் 8வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்கும் பொழுது என்ன நடக்கும்? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுத்தீங்கன்னா பிதா மகிமைப்படுவார். பிதா மகிமைப்படும் பொழுது நம்ம கர்த்தருடைய சீஷர்களோட நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். கீழே ஒரு 4-5 வசனம் கழிச்சு சொல்வார் ஆண்டவர், இனி நான் உங்களை சீஷர்கள் இல்லை, நான் சிநேகிதன் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. நாம் அவருடைய நண்பர்களாய் தோழர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடு அது அசையக்கூடாது. கடைசி அந்த வசனம் மத்தேயு 6:26 வாசி முடிச்சிடலாமா? மத்தேயு 6 அந்த மணலின் மேலே கட்டப்பட்ட வீடுடைய நிலைமை என்ன ஆகுதா? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவனை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது முதல்ல நல்லா கவனிச்சுவார். முதல்ல அது விழுந்தது, அடுத்தது விழுந்து முழுவதும் அழிந்தது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இந்த இடத்துல யாருக்குமே கிடையாது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கண்களில் மூடி ஆண்டவருக்கு இந்த வேளையில நன்றி செலுத்துவோமா?